வணக்கம் அன்பர்களே. இப்போ நம்ம இது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் பைக்கோட ஹப் மோட்டாரில் நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டு பிடிச்சி டக் டக்குன்னு ஒரு மாதிரி சவுண்ட் அடித்து ஓடுது. அதனால் கழட்டியிருக்கோம். சரிங்களா? இது வந்து கையில் பிடிச்சிருக்கோம் இல்லையா, ஹால் சென்சார். இது ஃபால்ட்டாக இருக்குது. இது மாற்றினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து என்ன ஃபால்ட்டுன்னு முடிவு பண்ணணும். இதுதான் நம்ம மோட்டாருங்கிறது காயில் இத்தனை வாட்ஸ் மோட்டார் அப்படிங்காங்கல்ல, அதெல்லாம் இதுதான். இதோட பேக் சைடு அந்த பக்கம் கீழே வந்து இன்னொரு பேரிங் இருக்கும். இந்த பக்கம் உள்ளது இந்த மூடியில் இந்த பேரிங் வரும். 2 பேரிங்கும் மாற்றணும். மழைகளாக பெய்யுது அப்படின்னா நம்ம அந்த டயர் நினைகிற அளவுக்கு தான் பெரும்பாலும் ஓட்டணும். ஃபுல்லாக வீல் நினைகிற அளவுக்கெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் அது இதுன்னு சொல்லி ஓட்டுறது வந்து இந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும். இங்கெல்லாம் சீல் வச்சுருப்பாங்க, வாட்டர் ப்ரூஃப் டேப்பு எல்லாமே போட்டு பக்காவாக தான் வரும். இருந்தாலும் நாளடைவில் நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இந்த 3 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வண்டியோட கண்ட்ரோலர்லேருந்து பேட்ரி சப்ளை வந்து ஹையாக வரும். பேட்டரியோட ஹை வோல்டேஜ் கண்ட்ரோல் மூலியமாக இங்கே வரும். இது வந்து நமக்கு உள்ளே அந்த கையில் பிடிச்சி பார்த்த சென்சாரோட அதர் எண்டு கண்ட்ரோலருக்கு போகும். டெஸ்டிங்க்கு என்ன ஏதுன்னு கொடுக்கும். இந்த வோல்டேஜ் கொடுக்கும்போது இந்த காயில் வேலை செய்யும். காயில் வேலை செய்கிறதுனால நமக்கு ரன்னிங் ஆகும். இதுதான் வந்து வீலு. இந்த வீலுக்குள்ளே தான் இந்த சென்டர் ஏரியாவில் தான் நம்ம மோட்டாரை வைக்கணும். இது பூராமே செப்பரேட்டாக தனித்தனி இண்டிவிஜுவலான செப்பரேட் மேக்னெட் பூராமே பெர்மனெண்ட் மேக்னெட் இந்த இருக்குல்ல, பெர்மனெண்ட் மேக்னெட். இந்த ஈரம்பட்டத்தோட விளைவு தான் இந்த பூரா துரு பிடிச்சிருக்கு. இதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் இந்த மெயின் சப்ளை அப்படியே 48 வோல்ட் 60 வோல்ட்டுன்னு அப்படியே P+ வோல்ட்டு அப்படியே உள்ளே போய் காயில் ரன் ஆகும். காயில் ரன் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பெர்மனெண்ட் மேக்னெட்டை சேர்ந்து காயில் சுற்ற வைக்கும். அதனால் கரண்ட் செலவு வந்து பேட்டரியோட செலவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். 3லேருந்து 10 வோல்ட்டுக்குள்ளே வரைக்கும் லோ வோல்டேஜாகவே எடுக்கும். அந்த லோ வோல்டேஜ்லேயே வண்டி ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஆகிரும். ஒவ்வொரு தடவை ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் ஹை வோல்டேஜ் அப்படியே நமக்கு எனர்ஜியாக தேவைப்படும். ரன்னிங் ஆகிருச்சு அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு நமக்கு ஓரளவு கரண்ட்டு செலவு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நமக்கு பேக்கேஜ் கூட நிறுத்தி ஓடும். இது நம்ம கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம அதை பற்றி சொல்லுவோம். வணக்கம் நண்பர்களே.